வாங்கம்மா. எவ்வளோ? 100 ரூபா. 80 ரூபா தானே? ஏம்மா 100 ரூபாம்மா. பெட்ரோல் விற்கிற விலைக்கு உனக்கு 80 ரூபாய்க்கு ஆட்டோவாம்மா? நேற்று வரை 80 ரூபாய்க்கு தானே போயிட்டு இருந்தேன். ஒரே நாளில் 100 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. 80 ரூபா தான் தருவேன். ஏம்மா 20 ரூபாய்க்கு போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். 20 ரூபானா காசு இல்லையா? ஏம்மா கொடுத்துட்டு போம்மா. 20 ரூபாய்க்கு வளன்னு விலை காட்டிட்டு இருக்க. வந்துருச்சு எனக்குன்னு காலங்காத்தால சவாரி வர. இன்னைக்கு விளங்கின மாதிரி தான். மேடம், கார்ட் ஸ்வைப் பண்ணாம போறீங்க. ஓ சாரி. அந்த மேடம் டிமார்ட்லேயும் பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்களாம், தெரியுமா? ஆமாம், சம்பாரிச்சு என்ன செய்ய, ஒரு செலவும் பண்ணாது, கஞ்ச பிஸ்னரி. சரிங்க மேடம், கிளம்புவோமா? மணி 5 ஆக போகுது. சரி கிளம்புவோம். இங்கதான் நிப்பாட்டுங்க. சபா, ஒவ்வொரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ள என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க டாக்டர். ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன டாக்டர் சொல்றீங்க? வேற எந்த வழியுமே இல்லையா? ஓ சரிங்க டாக்டர். ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஆஃபீஸ் போயிட்டு பத்திரமா வர கிருபை செஞ்சீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. வியாதியோடு போராடுற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. எனக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. இப்படி திடீர்னு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏசப்பா. நீங்க சுகம் கொடுக்கிற தேவன். பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே, உங்களால முடியாதது எதுவுமே இல்லையே ஏசப்பா. என்னை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு? ஓ, இந்த இடம் காலியா இருக்கா? அப்படின்னா உடனே ஃபில் பண்ணணுமே. எஸ்தர், என்ன? இல்லை, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்? நடக்கிறதா, மிதக்கிறதா, இல்லை பறக்கிறதா? காலையில் சமைச்சதே இன்னும் கழுவி முடியலை. என்னாலனா இன்னைக்கு சமைச்சுக்கிட்டுனா இருக்க முடியாது. பேசாமல் ஆர்டர் போட்டுருங்க. ஆர்டரா? ஆர்டர் போடுறதுக்கான நேற்று அவ்வளோ மல்லிகை ஜாமான் வாங்கினேன். என்னம்மா அதை செய்யணும், இதை செய்யணும், அதை உருட்டுவேன், இதை பெரட்டுவேன்னு வகை வகையா சிட்டையை போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 15,000க்கு பொருளை வாங்கி மூளையில கட்டி வச்சுட்டு ஆர்டர் போடவான். இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்ல? சத்தமா சொன்னாலும் சாப்பாடு கிடைக்காது. ஏங்க, நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கே என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் புலம்பல, நீ சொல்லு. இல்லை, வீட்டில் செய்கிறத விட கடையில் வாங்குறதாங்க நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அதனால KFCயில் 2 ஃபேமிலி பேக் போட்டுருங்க. 2 ஃபேமிலியா? இருக்கிறது ஒரு ஃபேமிலி தானே. உங்களுக்கு வேணுமா வேணாமா? போடுறேன். அப்புறம் முழு கோழி கம்பியில் சுத்துமே, அதாங்க கிரில் சிக்கன், அதை ஒன்று போட்டுருங்க. சரி. டே ஜேம்ஸ், எங்கடா இருக்க? என்னடா நடந்து வர சொன்னா இப்படி உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டுகிட்டே வர? ஏங்க பிள்ளைய கண்ணு வைக்கிறீங்க? இப்படி கண்ணு வச்சு தான் புள்ள துரும்பா இழைச்சு போயிட்டான். அப்பா சாப்பாடு ஆர்டர் பண்ண போறேன், உனக்கு என்ன வேணும்? எப்படிப்பா, இப்பதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கேட்டுட்டீங்களே. யூ ஆர் கிரேட் டாடி. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு மட்டன் பிரியாணி, காடை 65, ஒரு சவர்மா.
போதுமாடா? இப்போதைக்கு இது போதும் டாடி. ஏங்க நல்ல பெரிய பக்கெட்டா கொடுக்குற கடையை பார்த்து ஆர்டர் போடுங்க. அப்படியே ஐஸ்கிரீமை மறந்துடாதீங்க. இது வேறயா? அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னங்க? தெரேசா அக்கா நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. என்னவா? 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பண உதவி கேட்டிருந்தாங்க. நானும் செய்கிறேன்னு சொன்னேன். அதான் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாசம் இப்படி கொடுக்கறது? இந்தா நமக்கே பத்தலை, அடுத்த மாசம் பார்க்குறேன்னு சொல்லுங்க. இல்லை, ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. அதான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? இப்ப நமக்கும் தேவை அதிகமா இருக்குல்ல. ஐயா சாப்பாடு வந்துருச்சு. சார், யுவர் ஆர்டர். தேங்க்யூ. என்ன சிரிப்பு? சர்ச்சில் இருக்கும்போது தான் எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது. என் மேல அவ்வளோ பாசமா? பாசத்துக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னப்பெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது. வரும் வரும். மம்மி இன்னைக்கு டின்னருக்கும் அப்படியே ஜாலியாக வெளியில் போவோம். போவோம் தங்கம். ஏங்க பிள்ளை சொன்னது கேட்டுச்சா? கேட்டா சரி. மத்தியானமும் கடையில் சாப்பாடு, நைட்டுக்கும் கடையில் வாங்க சொல்கிறா. இவ வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறா? இது நியாயமான்னு நீங்களே சொல்லுங்க. என்ன நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்கள் வீட்லேயும் அப்படிதானா? ஃபேமிலிக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. The best place, போத்தீஸ். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் போத்தீஸுடன். போத்தீஸ் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹலோ கிரேஸ், எங்க இருக்க? இன்னுமா வந்துட்டு இருக்க? நான் வந்து ரொம்ப நேரமா நிக்கிறேன், வரியா இல்லையா? வந்துட்டேன். கொஞ்சம் திரும்பி பாரு. சர்ப்ரைஸ். என்னது சர்ப்ரைஸா? எருமை, எப்போ வர சொன்னா எப்போ வர? சரி சரி வா, டைம் ஆச்சுல தான் அப்படி சொன்னேன். மூஞ்சி அப்படி வச்சுக்காத, பார்க்க முடியல. சரி கையை பிடிச்சிக்கோடி, ஏசி காத்துல பறந்துட போற. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பரவசம் ஆனந்தம் சில்க்ஸ், அக்ரஹாரம் ரோட், ராமநாதபுரம். வெல்கம் மேம். என்ன பார்க்கணும்? பிளாஸோ எடுக்கணும். என்னது பழசா? பழசு எடுக்கவா இவ்வளவு தூரம் வந்தோம்? அப்பவே சொன்னா எங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்திருப்பேன்ல. சரி போதும், கலாச்சிட்டு முடிச்சிட்டியா? 50% தள்ளுபடி. The Chennai Silks. Let the celebrations begin. ஏய் கிரேஸ், இங்க பாரு, செம்மையா இருக்குல? ஆமா மிர்சி, இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குடி. இந்த முறை பிடிச்சதெல்லாம் வாங்கிடணும்டி. மிர்சி, அந்த ட்ரெஸ்ஸை பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல? எங்க அந்த கண்ணாடி? பா, அழகா இருக்கேன்ல, அப்படியே ஏஞ்சல் மாதிரி. என்னது ஏஞ்சலா? பார்க்க கிளிஞ்சல் மாதிரி இருந்துட்டு ஏஞ்சலா? ஏஞ்சல் ஹலோ, கர்த்தர் ஸ்தோத்திரம்க்கா. கர்த்தர் ஸ்தோத்திரம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஆமாக்கா, நாங்க வெளியில வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஹலோ கேக்குதாக்கா? ஹலோ இப்ப கேக்குதா? கேக்குதுக்கா, சொல்லுங்க. நான் ஒரு விஷயமா பேசியிருந்தேனே, அது என்னாச்சு? ஆமாங்க்கா, நானும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன்க்கா. சரிப்பா, கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணுங்கப்பா. ஓகேக்கா, கண்டிப்பா கால் பண்றேன். சரிப்பா, சரி வைக்கிறேன். யாருடி? என்னவா? ஒண்ணும்ல, நம்ம அக்கா தான். ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் கேட்டாங்க. எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத, நல்லா விசாரிச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக்கை பார்க்க சூப்பரா இருக்குல்ல? இது மாதிரி தான் நான் ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன்.
இதை போட்டுக்கிட்டு நீ நடந்து வந்தீன்னு வச்சுக்கோ, நீ வரியா இல்லை இந்த பேக்கை மட்டும் தனியாக வருதானே தெரியாது. ஏய் ரொம்ப கிண்டல் பண்ணாதடி. வா முதல்ல ட்ரெஸ் எடுத்து முடிச்சிடும், அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். நானும் நிறைய ட்ரெஸ் எடுக்கணும். சரி வா. ஏய் இந்த சாலோட ரேட்டை பாரு, ஒன்லி 110 ரூபாய். ஏய் முடிஞ்சா? ஷாப்பிங் பண்ணதில் நேரம் போனதே தெரியல. சரி வா பில்லை போட்டுட்டு கிளம்புவோம். ஏய் தனித்தனியாக பில்லு போடுவோண்டி. ஏன்? அப்போ தானே தனித்தனியாக கட்டப்பையில் வச்சு தருவாங்க. இந்த பைய வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஏய் இந்த கட்டப்பையோட அருமை தெரியுமா உனக்கு? இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாரு. கட்டப்பை இல்லாத குடும்பமும் இல்ல, அதை சேர்த்து வைக்காத வீடும் இல்ல. அப்பப்பப்பா, காலையிலிருந்து எவ்வளோ வேலை, நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. வீட்டை வேற டெக்கரேட் பண்ணணும். இவர் இப்போ இங்கே தானே இருந்தார், எங்கே போனார்? வேலை செய்கிற நேரம் பார்த்து நல்ல எஸ்கேப் ஆயிடுவார். நான் ஒருத்தியே எல்லா வேலையும் செய்யணும். ஏங்க ஏங்க இங்கே வாங்க. ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா, ஏன் நல்ல நாள் அதுவுமா கத்திக்கிட்டு இருக்க? இந்தாங்க இதை பிடிங்க, நீங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்புறம் கேக் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லினே, கரெக்டாக வாங்கிட்டீங்களா என்ன? இதில் ஒரு 8, இதில் 9, என்ன மொத்தம் 15 தான் இருக்குது. என்னது 8, 9, 15? எந்த ஸ்கூலில் படித்த? நல்லா பாரு, அதில் 17 இருக்கான். சரி சரி அதை விடுங்க. இந்த செல்வி அக்கா இருக்காங்கல்ல, தீபாவளி பொங்கல்னு தவறாமல் இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு தர்றாங்க. அவங்களுக்கு முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துரு, சண்டைக்கு வந்துட போறாங்க. இப்படித்தான் மொய் செஞ்சுட்டு திருப்பி செய்யலன்னு பல இடங்களில் பெரிய பிரச்சனையா போகுது. ஆமாங்க. பக்கத்து வீட்டு பாத்திமாக்கா இருக்காங்கல்ல. ஆமா, பிரியாணி கூட சூப்பரா செய்வாங்களே, அவங்களா? நான் செஞ்ச பிரியாணி என்னைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இவர்? இருக்கட்டும். ஏங்க இங்கேயே கேக் பாக்ஸ் கம்மியாக தான் இருக்குது, இதில் நீங்கள் வேற. சரி என்னமோ சொல்ல வந்தீங்க. ஆமாம் அவங்க தான். பாத்திமாக்காவுக்கும் மறந்துடாமல் கொடுத்துடணுங்க. ஏங்க அப்புறம் என்னம்மா? இந்த ஜெமிமா இருக்கால்ல, காலையிலேயே ஒரு ஸ்வீட் பாக்ஸை ஆட்டிக்கிட்டு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நீங்களாம் எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், பாவம் நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னு நக்கலா பேசிட்டு போறாங்க. நம்ம அப்படி என்ன குறைஞ்சு போயிட்டோம்? ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தர கூட காசு இல்லையா என்ன? ஆமாங்க, அவ மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடுங்க. அப்புறம் எல்லார் வீட்டையும் வெளியே போய் பாருங்க, அழகழகா குடில் வச்சு ஸ்டார்லாம் தொங்க விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்த போனஸை வச்சு நம்ம ஏசப்பா பிறந்தனால நல்லா கொண்டாடணுங்க. இந்த ஏரியாவில் உள்ள வீட்லேயே நம்ம வீட்டில் உள்ள ஸ்டார் தாங்க பெருசாக இருக்கணும். பேசி முடிச்சிட்டியா? கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க. இப்போ என்ன, கேக் பாக்ஸும் டெக்கரேஷன் திங்ஸும் வாங்கிட்டு வரணும், அப்படித்தானே? சரி, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அண்ணே. யாரு? நீங்களா? வாங்கம்மா, உள்ள வாங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்ண்ணே. இங்கே ஸ்வீட் பாக்ஸ் கம்மியாக இருக்கு, இதில் இவர் வேற. என்னம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்கள் முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆப்ரேஷன் விஷயமா தான். டாக்டரும் சொல்லிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும்னு. ஆனால் ஆப்ரேஷன் செலவுக்கு என்கிட்ட காசு பணமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கடனாக கூட தாங்க, திரும்பி தந்துடுறேன். நாங்களே கடனை வாங்கி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். வரவு 8 செலவு 10 போயிட்டுருக்கு எங்கள் நிலைமை. ஓ அப்படியா? எங்கள்கிட்ட மட்டும் நல்ல காசு பணமெல்லாம் இருந்திருந்தா கஷ்டப்படுறவங்களுக்கு, ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, கேக்கு, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனைலாம் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக பார்க்குறோம்மா. சரிங்கண்ணே, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா, கவலைப்படாமல் போங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அப்படியே எங்கள் கடன் பிரச்சனையும் சரியாகணும்னு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்க அந்த அம்மா போயிட்டாங்களா? கதவை பூட்டிட்டியா? போயிட்டாங்க.
எப்படி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கேக் பாக்ஸை மூடி போட்டேன்? அப்போவே உங்கள் ஊரில் சொன்னாங்க உங்கள் குடும்பம் ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற குடும்பம்னு. கரெக்டாக அப்படியே காட்டிட்டியே. உங்கள் ஃபேமிலி மட்டும் என்ன குறைச்சலா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு தான தர்மம் ஒன்று தான் குறைச்ச. இந்தா அவரும் தான் உங்களோட வேலைக்கு சேர்ந்தாரு. இப்போ இடம் வாங்கி வீடு கட்டி கூடியிருக்காரு. ஆனால் நீங்கள் 10 நாள் வேலைக்கு போனால் 10 நாள் வீட்லேயே இருந்துக்கிறீங்க. இதில் வாக்கு கொடுக்கறதுல மட்டும் பெரிய வள்ளல் பரம்பரை. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே. சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். எங்கே பைக் சாவி காணா? அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? நீரே எங்கேயாவது போட்டிருப்ப, தேடி பாரு. டேபிளில் கிச்சனில் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. இவருக்கு வேற வேலையே இல்லை, தொலைக்கிறது தேர்றது, இதே வேலை தான். ஆஹா, பைக் சாவி நம்ம பாக்கெட்டில் தான் இருக்கு. தெரிஞ்சா திட்டுவாளே. ஏம்மா, அந்த டேபிள் இருக்கான்னு பாரு. எங்க இந்தா இருக்கு. நான் முன்னாடியே நீ சரியா பார்த்துருக்க மாட்டேன். சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். சாவியை எங்கேயாவது போட வேண்டியது, கடைசியில் நம்ம தலையை வந்து உருட்ட வேண்டியது. இந்த ஜென்மங்கள்லாம் எப்போதான் திருந்துங்களோ. ஏசப்பா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, புது ட்ரெஸ்லாம் எடுத்து போடுவாங்க. ஆனால் எங்களை பாருங்க, சாப்பிட நல்ல சாப்பாடு கூட இல்லை, எங்களை விசாரிக்க கூட யாரும் இல்லை. அம்மா அப்பா 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. என் தங்கச்சியும் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கா. பணம் கட்டுனா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏசப்பா. தெரசா அம்மா மட்டும்தான் எங்களை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன் ஏசப்பா எங்களுக்கு மட்டும் இந்த நிலமை? நாங்களும் உங்கள் பிள்ளைங்க தானே, எங்களை கைவிட்டுறாதீங்க ஏசப்பா. தங்கச்சி, எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? அக்கா சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உள்ள வந்து பாயில படுத்துக்கோ. சரிக்கா. அக்கா, பசிக்குது. கொஞ்சம் இரு, அக்கா போய் பக்கத்து கடையில் பண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. தங்கச்சி எந்திரிம்மா, அக்கா பண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்ரா, சித்ரா, தங்கச்சி, தங்கச்சி உனக்கு என்னாச்சுமா? எந்திரிம்மா. என்னம்மாச்சு? எந்திரி, எனக்கு பயமா இருக்கு. எந்திரி தங்கச்சி, நான் கூப்பிடுறது கேக்குதா? எந்திரிம்மா. சித்ரா. என்னாச்சுமா சித்ராக்கு? சித்ரா, சித்ரா, என்னாச்சு? என்ன சித்ரா, எந்திரிமா. கூட்டமா இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். ஐயோ, சித்ராக்கு என்னாச்சு? சித்ரா, சித்ரா, என்னாச்சுமா? என்னன்னு தெரியலம்மா. சித்ரா, சித்ரா, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுங்க. ஐயோ ஆண்டவரே. சித்ரா, எந்திரிம்மா. என்னமாச்சு? எந்திரி. ஒன்றும் இல்லை கவிதா, பயப்படாத. சித்ராக்கு ஒன்றும் ஆகல. கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஐயோ 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 ஐயோ. சித்ரா, 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 எங்களை விட்டு போயிட்டியே இசப்பா. அநியாயமா அந்த உயிர் போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நானா பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போச்சு.
இந்த பிள்ளையோட ஆபரேஷன் செலவுக்காக தானே இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சேன். எனக்கு உடம்பு பலவீனமா இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம பாட்டை மேலையெல்லாம் செஞ்சு என்னோட தேவையெல்லாம் சுருக்கிக்கிட்டு எப்படியாவது இந்த ஆபரேஷனை பண்ணிடணும் தானே முயற்சி பண்ணி பணம் சேர்த்தேன். எல்லாம் வீணா போச்சு. ஐயோ ஆண்டவரே. தங்கச்சி, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியே. எனக்கு நீ மட்டும்தானே இருந்த. என்னை இப்படி அனாதையாக்கிட்டியே. அழாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டோமா. இந்த உயிர் இப்படி அநியாயமா போனதுக்கு காரணம் இதோ இங்க நிக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாரும் தான். இந்த ரத்த பலி உங்களை தான் சாரும். எவ்வளவு சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கீங்க. வாயிலே நல்லா பாயசம் காய்ச்சறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. கண்ட சகோதரத்துல அன்பு கூறாத நீங்க காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? உங்களுக்கு உதவி செய்ய மனசுலனாலும் கடனாவது தாங்கன்னு கேட்டேனே. ஆனா நீங்க சாப்பாடு சாப்பாடுன்னு எப்ப பார்த்தாலும் பெருந்தண்டியாதான் இருக்கீங்க. உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, பசியோட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நினைங்கன்னு தானே சொல்றேன். நான் கூட அடுத்த மாதம் எப்படியாவது கொஞ்சம் திரட்டி கொடுத்துடலாம் நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே. ஐயோ, இந்த பணத்தை நான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தேன், அது இவளை காப்பாத்திருக்கலாமே. என்னோட அலட்சியத்தால் இப்படி ஒரு உயிர் பறி போச்சு. உதவி செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம அலட்சியமா இருந்துட்டு இப்ப புலமே என்ன பிரயோஜனம்? போன உசிறு திரும்ப வந்துருமா? இப்படி பொருளாசை பணாசை புடிச்சு சேர்த்து சேர்த்து வச்சு ஆடம்பரமா வாழ்ந்து என்னத்தான் சாதிக்க போறீங்க? இப்படியே பேராசை புடிச்சு எவ்வளவு இருந்தாலும் பத்தல பத்தலன்னு எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பட்டா பாடுறீங்களே. உங்களால முடிஞ்ச சின்ன உதவி தானே கேட்டேன். ஐயோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும்னு நீங்க பைபிள்ல படிச்சது இல்லையா?